பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாளருடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வேண்டியது இப்போ 2 பேர் சமரசம் அவங்க கிட்ட அன்னைக்கு கோச்சராளர் சந்திச்சு அதுதான் பேசியிருக்காங்க. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சாரு அவங்க தொடர்ச்சியா பொதுவெளியிலே கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்காம இந்த தடவை ரீடைன் பண்ணிக்கிட்டது அதிமுகவே எடுத்து. அதாவது ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். கூட்டணி தொடரும். இது கேள்வியே இல்லை. ஏன்னா 2 வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம். கேள்வியே இல்லை. தேமுதிக ஏற்றுனது தான் இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியுடனும் ஆலோசனையின் பேரிலும் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாளருடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. அதிமுக கூட்டணியில் சார்பில் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுக சார்பிலேயே 2 வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் கே பி முனுசாமி மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி அவர்கள் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக சார்பிலேயே 2 நபர்கள் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 10/9 தேதி ராஜ்யசபா தேர்தலான நடைபெற இருக்கிறது. தமிழகத்துல 6 இடங்கள் ராஜ்யசபா இடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த 6 இடங்கள்ல சட்டமன்ற வலுவுக்கு ஏற்ப தங்களது வேட்பாளர் நிறுத்துவதற்காக திமுகவும் அதிமுகவும் தயாராகி வந்த நிலையில திமுக ஏற்கனவே தங்கள் சார்பில் போட்டியிடக்கூடிய 4 வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவித்திருக்கிறது. அதில் ஒரு கூட்டணிக்காக கமலுக்கும் பொறுத்து தந்தது. இந்த சூழல்ல அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்று வெகு நாட்களாக பேசி வந்து எதிர்பார்ப்பும் இருந்தது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தேமுதிக நீண்ட நாட்களாக தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்பதை எதிர்பார்ப்பதாகவும், இது 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பேசப்பட்டது எனவும், குறிப்பாக 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய பேச்சுவார்த்தையில ஒரு ராஜ்யசபா சீட் என்பது அப்பொழுதே பேசப்பட்டது எனவும் தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து வந்திருந்தார். குறிப்பாக இந்த தொகுதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்.கே. சுதீஷ் அவர்களும் கூட அண்மையில அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் சந்தித்திருந்தார். இந்த சூழல்ல தேமுதிகவிற்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடமானது அதிமுக சார்பில் வழங்கப்படவில்லை. மாற்றாக அவர்களுக்கு 2026 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கால முடிவின் போது தேமுதிகவுக்கு அதிமுக சார்பில் ஒரு இடம் வழங்கப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவின் சார்பில் அப்பொழுது வழங்கக்கூடிய என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுதைய கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றனர். தேமுதிக தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தொடரும் என்ற அறிவிப்பை தற்பொழுது தேமுதிக சார்பாக அதிமுகவினரே சொல்லக்கூடிய அளவில் இந்த செய்தியாளர் சந்திப்புல இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தேமுதிக தொடர்ந்து கூட்டணியில நீடிக்கிறது, தேமுதிக தருவதாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் 2026 ஆண்டு மாநிலவை தேர்தலின் பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தற்போதைய இந்த இடங்கள்ல 2 இடங்கள் அதில் அதிமுகவினரே போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாநிலவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை அவர்களும் அதிமுகவுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகிய இருவரும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தில் காலியாக உள்ள 6 நாடாளுமன்ற மாநிலவை உறுப்பினர்களுக்கான அந்த போட்டியாளர்கள் யார் என்பது இறுதியாக இருக்கிறது. திமுக கூட்டணி சார்பில் ஏற்கனவே 4 வேட்பாளர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்களிலும் அதிமுகவே போட்டியிடுகிறது. அதிமுக சார்பில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை, அதிமுக சார்பில் மற்றொரு வேட்பாளராக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுகவுடைய அவைத்தலைவர் தனபால் ஆகிய இருவரும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த அறிவிப்பு என்பது அதிமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அரசியல் உணர்வுகள் கணித்திருந்த சூழல் உள்ளது. ஆனால் அதற்கு ஏற்றவாறு தேமுதிகவினுடைய எல்.கே. சுதீஷ் அவர்கள் அண்மையில அதிமுக பொதுச் செயலாளரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த ராஜ்யசபா சீட் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக என்ன முடிவு என்பது குறித்து அறிவதற்காக நேற்று தினம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் சரி, அதே போன்று தேமுதிக எல்.கே. சுதீஷ் அவரிடம் சரி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் கடந்து சென்றிருந்தனர். இந்த சூழல்ல இன்றைய தினம் யார் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்புக்காக அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில அதிமுகவுடைய துணை பொதுச் செயலர் கே பி முனுசாமி மற்றும் எஸ் பி வேலுமணி ஆகியோர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுகவே தற்போது நடைபெறக்கூடிய இந்த
தேர்தலில் போட்டியிடும் என்றும், ராஜ்யசபா இடங்கள்ல 2 இடங்கள்ல அதிமுகவால் போட்டியிட முடியும். அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி ஆதரவு அளிக்கும் கூடிய சூழல்ல 2 ராஜ்யசபா இடங்களுக்கு அதிமுகவால் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற முடியும். அந்த வகையில 2 நபர்களும் அதிமுகவை சார்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் எனவும், ஐஎஸ் இன்பதுரை ஒருவர், மற்றொருவர் தனபால் இருவரும் போட்டியிடுவார் எனவும் தேமுதிகவுக்கு வழங்குவதாக கூட்டணியின் போது சொல்லியிருந்த அந்த ஒரு தொகுதியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக முடியக்கூடிய மாநிலவை இடம் காலியாகக்கூடிய சூழல்ல அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சீட்டானது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டணி தொடரும் எனவும் அதிமுக சார்பில் தற்போது செய்தியாளர் சந்தித்திருக்கக்கூடிய கேபி முனுசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களை வழங்கியமைக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.